ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்வி ஸ்போர்ட்ஸ் ஒய்டி யூடியூப் சேனல். நான் உங்கள் சந்தோஷ். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேர்ல்டு அண்டர்-20 அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 27 முதல் 31 வரை பெருநாட்டில் உள்ள லிமா நகரில் நடைபெற உள்ளது. இந்தியன் ஸ்குவாடு பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மொத்தம் 43 பேர் கலந்துக்கிறாங்க. நாட்டிலிருந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் கலந்துக்கிறாங்க. அத்லெட்ஸ் டோர்னமெண்ட் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டோர்னமெண்ட். ஆஃப்டர் செகண்ட் பிக்கஸ்ட் டோர்னமெண்ட் இந்த அத்லெட்டிக்கில் ஆஃப்டர் ஒலிம்பிக் அப்புறம் பார்த்திங்கன்னா அத்லெட்டிக்கில் ரெண்டாவது மிகப்பெரிய விளையாட்டு இந்த வருடத்தில் அத்லெட்டிக்ஸ் ஈவெண்ட்டில். அடுத்த வருஷம் தான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடைபெற உள்ளது. சூப்பர் ஸ்டார் இன் அத்லெட்டிக்ஸ் இந்த வேர்ல்டில் யார் வரப்போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த அத்லெட்டிக்ஸ் ஈவெண்ட் மூலம் தெரிஞ்சுக்கலாம். வேர்ல்டு அண்டர்-20 அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் மூலம் யங் டேலண்ட்ஸும் இருக்காங்க. நிறைய பேர் இந்தியா பேர் யாருன்னு அவங்க காமிக்க நல்ல வாய்ப்பு. 43 பேர் தேவைப்பட்டிருக்காங்க. யாருன்னு இந்த வீடியோவில் இப்போ பார்ப்போம். ஆண்கள் பிரிவில் பார்த்திங்கன்னா ஹிமான்சு சச்சின் அவங்க 10 கிலோமீட்டர் ரேஸ் வாக்கில் கலந்துக்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த கார்த்திக் ராஜா ஆறுமுகம் அவங்க 400 மீட்டர் ஹடில்ஸில் கலந்துக்கிறாங்க. ஷார்ட் புட்டில் பார்த்திங்கன்னா சித்தார்த் சௌத்ரி கலந்துக்கிறாங்க. மீட்டர் ஸ்பிரிண்டில் பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஜெயராம் அவங்க கலந்துக்கிறாங்க. பபி கன்சுடா அவங்க 400 மீட்டரில் கலந்துக்கிறாங்க. பாக்ஸிங் அவங்களும் பார்த்திங்கன்னா ஷார்ட் புட்டில் கலந்துக்கிறாங்க. கதர் அவங்க பார்த்திங்கன்னா 100 மீட்டர் ஹடில்ஸில் கலந்துக்கிறாங்க. கீழ்கான் 800 மீட்டர்ஸில் கலந்துக்கிறாங்க. 300 மீட்டர்ஸ் ட்ரிபிள் சேஸில் பார்த்திங்கன்னா சாதுக் கான் கலந்துக்கிறாங்க. குமார் அவங்க 400 மீட்டரில் கலந்துக்கிறாங்க. தேவ் மீனா அவங்க போல் வால்ட்டில் கலந்துக்கிறாங்க. பிரதீக் அவங்க ஹேமர் த்ரோ. ரித்திக் அவங்க பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் த்ரோ. தீப் சர்டே 100 மீட்டர் ஹடில்ஸ். இவான்சு சர்மா அண்ட் ரோஹன் யாதவ் ஜாவலின் த்ரோ. முகமது அட்டாஸ் சஜீத் அவங்க லாங் ஜம்ப். ரன்வீர் அஜய் சிங் 300 மீட்டர்ஸ் ட்ரிபிள் சேஸ். சில்மான் 400 மீட்டர் ஹடில்ஸ். 4x400 மீட்டர் ரிலே டீம் பார்த்தீங்கன்னா குல் திகால் சௌத்ரி, அபிராம் பிரமோட், ஜெய்குமார், பபி கன்சுடா இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 400 மீட்டர் கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4x400 மீட்டர் 2 ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாங்க. மென்ஸ் டீம் ஸ்குவாட். இப்போ உமன்ஸ் டீம் ஸ்குவாடை பார்ப்போம். ஆர்த்தி 10 கிலோமீட்டர் ரேஸ் வாக். உன்னத்தி ஐயப்பா போலாண்ட் அவங்க 200 மீட்டர்ஸ். நீரு பிராத்திக் அவங்க பார்த்தீங்கன்னா 200 மீட்டர்ஸ். ஏக்தா டே 300 மீட்டர்ஸ் ட்ரிபிள் சேஸ். அம்மன் கம்போஜ் அண்ட் அங்கிகா குமாரி நிகிதா குமாரி அவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த்ரோவில் கலந்துக்கிறாங்க. அனுஷ்கா 400 மீட்டர்ஸ். சோனா நாகராஜ் லாங் ஜம்ப் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். பூஜா ஹை ஜம்ப் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா அபிநய ராஜராஜன் அவங்க கலந்துக்கிறாங்க. ஸ்ரேயா ராஜேஷ் 400 மீட்டர் ஹடில்ஸ். லக்ஷிதா 800 மீட்டர் 1500 மீட்டர்லையும் கலந்துக்கிறாங்க. லக்ஷிதா அவங்க 2 ஈவெண்ட்ஸ். தமனா அவங்க பார்த்தீங்கன்னா 400 மீட்டரில் கலந்துக்காங்க. இப்போ 4x100 மீட்டர் உமன்ஸ் டீம் ரிலே கலந்துக்காங்க இந்த டைம் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பில். யாருன்னு பார்ப்போம். அமுல் போன்ஸ்லே, உன்னட்டி ஐயப்பா போலாண்ட் இவங்க 3 ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாங்க. 100 மீட்டர் 4x100 மீட்டர் ரிலே அண்ட் 100 மீட்டர் ஹடில்ஸ். அபிநய ராஜராஜன் அவங்களும் பார்த்தீங்கன்னா 4x100 மீட்டர் ரிலேயில் கலந்துக்கிறாங்க. அப்ஜித் சவந்த், ரிஸ்கா பல்தூரி, சிவானி சச்சின் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4x100 மீட்டர்ஸ் ரிலேயில் கலந்துக்காங்க. 4x400 மீட்டர் ரிலேயில் பார்த்தீங்கன்னா சண்டர்போல் சபு இவங்க பார்த்தீங்கன்னா 3 ஈவெண்ட்டில் கலந்துக்காங்க. 200 மீட்டர் 400 மீட்டர் 4x400 மீட்டர் ரிலேயில் கலந்துக்கிறாங்க. இந்த கனிஷ்டா அவங்களும் பார்த்தீங்கன்னா 4x400 மீட்டர் ரிலேயில் கலந்துக்கிறாங்க. இதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் ஸ்குவாட் ஆஃப் அண்டர்-20 வேர்ல்ட் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப். லாங் ஸ்குவாட் பார்ப்போம். இந்த டைம் யார் புது ஹீரோ வரப்போகிறாங்க இந்தியன் அத்லெட்டிக்ஸை ட்ராக் அண்ட் ஈவெண்ட்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் 2016 நம்ம தங்க மகன் நீரஜ் சோப்ரா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வாங்கினாங்க. அதனை தொடர்ந்து 2018 ஹீமா தாஸ் ஃபஸ்ட்டு உமன்ஸ் டு வின் த கோல்டு மெடல் ட்ராக் அண்ட் ஈவெண்ட் 400 மீட்டரில். லாஸ்ட் எடிஷன் 2022 பார்த்தீங்கன்னா இந்தியா 2 சில்வர் 1 ப்ரோன்ஸ் வாங்கினாங்க. அமித் குமார் கட்டரி 10 கிலோமீட்டர் ரேஸ் வாக்கில். அப்போ ஷாலி சிங் உமன்ஸ் லாங் ஜம்ப் அண்ட் தமிழ்நாட்டை சேர்ந்த செல்வ பிரபு அண்ணா அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரோன்ஸ் சில்வர் மெடல் வாங்கினாங்க ட்ரிபிள் ஜம்பில். 2020 பார்த்தீங்கன்னா ஷாலி சிங் சில்வர் மெடல் வாங்கினாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அமித் குமார் கட்டை 10 கிலோமீட்டர் ரேஸ் வாக்கில் சில்வர் மெடல் அண்ட் மிக்ஸ்டு டீம் பார்த்தீங்கன்னா ப்ரோன்ஸ் மெடல் வாங்கினாங்க. யார் மேலே அதிக எதிர்பார்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தீபான்சு சர்மா அண்ட் ரோஹன் யாதவ் இவங்க ஆசியன் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் லாஸ்ட் இந்த மந்தில் ஏப்ரல் மந்த் நடைபெறத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் வாங்கினாங்க. தீபான்சு சர்மா கோல்டு, ரோஹன் யாதவ் சில்வர் மெடல் வாங்கினாங்க. இவங்களுடைய பர்சனல் பெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஹன் யாதவ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 70.03 மீட்டர் அண்ட் தீபான்சு சர்மா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 71 மீட்டர்.
பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அபிநய ராஜராஜன் அவங்க மேலே மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டினியூஸாக லாஸ்ட் 2-3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. போத் சீனியர் லெவல் அண்ட் ஜூனியர் லெவலும் சரி. அவங்களுடைய பர்சனல் பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11.69 செகண்ட்ஸ். இந்த சீசன் பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11.8 செகண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பூஜா அவங்க கலந்துருக்காங்க ஹை ஜம்பில். இவங்க மேலும் அதிக எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டினியூஸாக லாங் ஜம்பில் இப்போ இந்த ஹை ஜம்பில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வாங்கிட்டு இருக்காங்க நேஷ்னல் லெவலில். சீனியர் லெவல் இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னா நீரு டெல்லியை சேர்ந்த நீரு அவங்க மேலே அதிக எதிர்பார்ப்பு. 3 ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாங்க. 200 மீட்டர், 400 மீட்டர், 4x400 மீட்டர்ஸ் ரிலே. இந்த இயர் பார்த்தீங்கன்னா ப்ரில்லியண்ட்டாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க நேஷ்னல் லெவலில். சீனியர் லெவலில் நல்லா பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்காங்க. அதிக வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டார் போல் வால்டர், தேவ் மீனா அவங்க மேலே அதிக எதிர்பார்ப்பு இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கேம்ஸில் கோல்டு மெடல் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்டர் 20 வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஸும் தகுதிப்பட்டாங்க. 5.10 மீட்டர் வந்து கிளியர் பண்ணி. இதையே வந்து பார்த்தீங்கன்னா ஆசியன் அண்டர் 20 அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோன்ஸ் மெடல் வாங்கினாங்க. மென்ஸ் 400 மீட்டர்லேயே பேப்சி 400 மீட்டரில் பேபி கன்சுலோ அவங்க இருக்காங்க. நல்லா ரன் பண்ணிட்டாங்க. 47 செகண்ட்ஸில் ஓடிட்டு இருக்காங்க. 46.9 செகண்ட்ஸ் அவங்களோட பர்சனல் பெஸ்ட். ஆனால் அவங்க லாங் ஜம்ப் சீதா ஐயப்பா போலான் அவங்க 3 ஈவெண்ட்டில் கலந்துருக்காங்க. 100 மீட்டர் ஹர்ல்ஸ், 200 மீட்டர், 4x100 மீட்டர் ரிலேயில். அனுராக் சிங் பார்த்தீங்கன்னா மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்குது. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பெஸ்ட்டை கொடுப்பாங்க. போத் மென் அண்ட் உமன்ஸ் 4x400 மீட்டர் ரிலே டீம் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 27 ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் பாருங்கள். அப்கமிங் யங் சூப்பர் ஸ்டாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.